அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கோம். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோவில் நான் என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிளில் என்னெல்லாம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டீக்ளட்டர்லாம் பண்ணது. அதுக்கப்புறமேட்டுக்கு எதுவுமே பண்ணலை. எடுக்கிறோம், வாங்குகிறோம், அதை அப்படியே வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அடைச்சி வச்சாச்சு. சரி, இன்றைக்காவது இதை க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் க்ளீன் பண்ணது வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு இந்த ட்ராலேருந்து ஓப்பன் பண்ணதுமே வந்து எனக்கு இந்த 2 பல்ப் வந்து கிடச்சிது. இது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஆன்லைனில் வந்து ஆர்டர் போட்டது. 6 பல்ப்பு வந்து என்னமோ வந்துச்சு. பட் அதில் 4 வந்து யூஸ் பண்ணிவிட்டோம். அந்த 2 மட்டும் இருந்துச்சு. சரி, என்ன அதையும் எடுத்து வச்சாச்சு. சரி, ஒன்றுனா வந்து எடுத்து வைக்கலாங்கும் பொழுது இந்த டப்பா வந்து கண்ணுக்கு வந்து கிடச்சிருச்சு. இது என்ன அப்படின்னா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ வந்து வைரல் ஆச்சு. அந்த காலத்தில் வந்து ராஜாக்கள்லாம் வந்து இந்த மாய்ஸ்சரைசர் வந்து எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நெய் வச்சு மாய்ஸ்சரைசர் வந்து பண்ணாங்க. செம்ம ட்ரெண்டிங்காக போச்சு. அப்போ வந்து நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். அது சக்ஸஸ் ஆச்சு. ட்ரை பண்ணதோடு சரி, அந்த ஒரு 2 நாள் போட்டிருப்பேன். அதுக்கப்புறமேட்டுக்கு மறந்து போய் இங்கே வச்சது தான் இப்போ தான் என் கண்ணுக்கு வந்து கிடச்சிருக்கு. நான் ஓப்பன் பண்ணும்போது கெட்டு போயிருக்கும், இல்லைன்னா ஏதாவது ஸ்மெல் வரும். ஏன்னா வந்து அந்த நெய்யில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி தான் வந்து மிக்ஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, அப்படின்னு நினச்சிட்டு எடுத்து பார்த்தேன். பட் ஒன்றுமே ஆகலை. ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக வந்து இருந்துச்சு. இது இவ்வளோ நல்லா இருக்கனால தான் வந்து அந்த வீடியோ வந்து அவ்வளோ ஹிட் ஆகிருக்கும்னு வந்து நினைக்கிறேன். சரின்னு அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்து ஒரு ட்ரா மட்டும் க்ளீன் பண்ணியாச்சு. இதை எடுத்து வச்சாச்சு. அதுக்குள்ளே மட்டும் அவ்வளோ பொருள் வந்து வச்சுருந்துருக்கேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் பாப்பா வந்து யூஸ் பண்ண வந்து ஆரம்பித்தாங்க. அவங்களே வந்து ராலாக எடுக்கிறது வைக்கிறதெல்லாம் செய்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து இவ்வளோ அடைச்சி வச்சு இருக்காங்க. சரி, இதுக்குள்ளே இருந்து எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சுருவோம். அதுக்கப்புறமேட்டுக்கு வேண்டாங்கிறதெல்லாம் தூக்கி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா வெளியில் வந்து எடுத்து வச்சுட்ருக்கேன். இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா இது ஃபுல்லாக வந்து என்னுடைய ஹஸ்பண்டோடது. அவர் வந்து இந்த மொபைலில் வந்து சர்வீஸ் பண்ணுவார். அதுக்கு உண்டான எல்லா பொருளும் வந்து இதில் இருந்துச்சு. இதிலேருந்து நம்ம இப்படி எடுக்கிறோம், அதை வந்து துடைக்கிறோம், அந்த பக்கம் ஓரமாக வைக்கிறோம், திருப்பி ட்ராவுக்குள்ளே பத்திரமா வைக்கிறோம். இதிலேருந்து எதையுமே வந்து எடுத்து வைக்கக்கூடாது. எடுத்துட்டோம் அப்படின்னம்னா நமக்கு அது என்ன பொருள்னு தெரியாது. பட் அவங்களுக்கு வந்து அப்போ தான் அது தேவைப்படும். அது எங்கே இது எங்கே அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதனால் அது மட்டும் ஒரு ஓரமாக வச்சாச்சு. இவ்வளோ பொருளையும் இவ்வளோண்டு ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்குள்ளே தான் அடைச்சி வச்சுருந்துருக்கேன். சரி, அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு க்ளீன் பண்ணி இதெல்லாம் எனக்கு தேவையோ அதெல்லாம் மட்டும் எடுத்து அடுக்கி வந்து வச்சாச்சு. இப்போ வந்து என்னெல்லாம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறது வந்து நான் உங்கள்கிட்ட வந்து காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ராயரில் வந்து ஒரு சின்ன ட்ரே மாதிரி வச்சுட்டு இந்த குட்டி குட்டி கிளிப்லாம் இருக்கும் இல்லையா, எங்கள் பாப்பாவோடது இந்த என்ன சொல்லுவோம், குசி பின்னுன்னு சொல்லுவோம், அதெல்லாம் வந்து அதுக்குள்ளே போட்டு வச்சாச்சு. அப்புறம் வந்து இந்த 2 கிளிப்பு எதுக்கு தான் வச்சுருக்கேனே தெரியல. பல வருஷமாக நானும் வச்சுருக்கேன், எடுத்து குத்தவும் மாட்டேங்கிறேன். இந்த ஸ்டோன் வச்ச கிளிப்பில் வந்து இப்போ ரீசெண்டாக ஊருக்கு போனப்போ வாங்கிட்டு வந்தது, அதெல்லாம் வந்து எடுத்து வச்சாச்சு. பூ குத்தும் பொழுது இந்த பூ குத்துற ஹேர்பின் எவ்வளோ வச்சுருந்தாலும் காணான்னு தேடுற நிலைமை வரும். அதனால் அதை பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டேன். அதேமாதிரி ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு ரிப்பனும் வந்து பத்திரமா எடுத்து வச்சாச்சு. இந்த கிட்டு வந்து கண்டிப்பாக எல்லாருமே சின்ன வயசில் வந்து யூஸ் பண்ணியிருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது யூஸ் பண்ணாதான் குட்டி பிள்ளைங்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதில் ஆல்மோஸ்ட் எல்லாமே காலியாக போகுது. எங்கள் பாப்பாவுக்கு வாங்கினது எங்கள் பாப்பா யூஸ் பண்ணாலும் இல்லையா, நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டப்பாவில் பார்த்திங்க அப்படின்னா இந்த குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் வந்து போட்டு வச்சுருக்கேன். என்னோடய வாட்சஸ்ஸு, அதே மாதிரி இது வந்து எங்கள் பாப்பாவோட கைப்பட்டம். இது வந்து 2 பீஸ் வந்து இருக்கும். இதே மாதிரி 5 விரலுக்கும் மோதிரம் இருந்திருக்கும், பிரேஸ்லெட் ஆட்டா வரும். அது 2 பீஸ் வந்து 150 ருபீஸ் தான். அப்புறம் இந்த நெக்லஸ்ஸு 100 தான். இதில் வந்து ஈரோட்டில் வந்து வாங்கினது. ஃபஸ்ட்டு காட்டின நெக்லஸ் வந்து ஒயிட் கலர் வந்து இங்கே தான் ஷிவான்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்டைல் இருக்கும், அங்கே வந்து வாங்கியிருந்தோம். அதெல்லாம் வந்து இந்த டப்பாவில் போட்டு உள்ளே எடுத்து வச்சாச்சு. அப்புறம் இந்த டப்பாவில் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து இந்த ஹிஜாப் பின்ஸு. இது எங்கேயாவது வந்து போட்டுருவோம், அப்புறம் தேடிக்கிட்டே இருப்போம். அதனால் இந்த டப்பாவில் போட்டு வச்சிடலான்னு சொல்லிட்டு வச்சாச்சு. இந்த பின் வந்து பார்த்துருப்பீங்க, ஒரு விலாகில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். இது வந்து எங்கள் அக்கா பொண்ணு வந்து எனக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. நான் இது வரைக்கும் இன்னும் அதை வந்து யூஸ் பண்ணல, இனிமேல் தான் வந்து யூஸ் பண்ணணும். அப்புறம் கொஞ்சம் பின்னு, அப்புறம் இதெல்லாம் வந்து இந்த ஹிஜாப் பின்லாம் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து நாகூர் போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்தது. எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப ஃபேவரட்டானது என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து வாங்கி கொடுத்தது. சரின்னு அதெல்லாம் வந்து பத்திரமா எடுத்து வச்சாச்சு. இந்த இது வந்து ஜவ்வாது பாட்டில். இது வந்து ஈரோடில் வந்து நாங்கள் வாங்கினோம். இந்த ஒரு பாட்டில் வந்து 180 ருபீஸ்ன்னு வந்து வைக்கிறோம்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதோட ஸ்மெல் வந்து ஃப்ராக்ரன்ஸ் செம்ம சூப்பராக இருந்தது. இந்த குட்டி பாட்டில் தான் எங்கள் பையன் வந்து அதிகம் யூஸ் பண்ணுவான், ஜவ்வாது. 30 ருபீஸ் தான், அதுவுமே நல்லாயிருக்கும். இது வந்து 100ன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து இங்கே வாங்கினோம். பட் வந்து ஃபஸ்ட்டு காட்டின இல்லையா, அதை இந்த பாட்டில் வந்து ஈரோட்டில் வாங்கினோம். அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து இது பவுடர் ஃபார்மில் இருக்கிற ஜவ்வாது. ஆனால் வந்து இதோட ஃப்ராக்ரன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த பிஸ்கட் ஸ்மெல் வந்து வரும். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு குக்கீஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். எனக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் நானுமே வந்து யூஸ் பண்ணுவேன். இந்த குங்குமச்சிமிழ் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு குங்குமச்சிமிழ் தான். இதுக்கு மேலே வந்து ஒரு இதாட்ட வரும், அது வந்து உடஞ்சி போச்சு.
இது நானும் என் ஃப்ரெண்டு வந்து நாங்கள் காலேஜ் படிக்கும் பொழுது, நாங்கள் காலேஜ் விட்டு எங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய கோயில் வந்து இருக்கும். எல்லாருக்கும் தெரியும், ஈரோட்டில் வந்து பெரிய மாரியம்மன் கோயிலுன்னு வந்து சொல்லுவாங்க. அங்கே வந்து திருவிழா நடக்கும் பொழுது ரோடு ஃபுல்லாக வந்து நிறையா ஸ்டால் போட்டிருப்பாங்க, நிறையா கடை போட்டிருப்பாங்க. அப்போ வந்து எப்போயோ வந்து இன்ஸ்பயர் ஆகி ரொம்ப பிடிச்சி போய் இது வந்து பார்த்து வாங்கி வச்சது. யூஸ் பண்ணுற வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமேட்டுக்கு உள்ள துரு பிடிச்சிருச்சு. வெறும் செயின் மட்டும் அதில் எங்கள் பாப்பா போட்டு வச்சுருக்காங்க. இந்த குட்டி வீட்டில் வந்து என்னுடைய டெய்லி யூஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த பின்ஸ்லாம் வந்து இதில் போட்டு வந்து வச்சுருக்கேன். இதில் வந்து அவ்வளோதான் இருக்குது. அதை எடுத்து அப்படியே ஓரமாக வச்சாச்சு. அடுத்தது வந்து நிறைய விலையில் வந்து வச்சுருந்தேன். ஒரு எட்டுக்கு வந்து விலையெல்லாம் நிறைய செய்துக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் வந்து கொடுத்தாச்சு. இப்போ வந்து முக்கியமாக இருக்கிறத மட்டும் பார்த்துடலாம். அந்த ஒயிட் ஸ்டோன் வச்சுருந்த பேங்கிள்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் அம்மா வந்து எனக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ நான் போடுற இந்த கோல்டன் ஸ்டோன் வந்து எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது ரீசெண்டாக வந்து நாங்கள் ஈரோடு போயிருந்தப்போ வாங்கியிருந்தது. 8 விலையில் வந்து 100 ருபீஸ்ன்னு வந்து நினைக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கு. நான் டெய்லி யூஸ்க்கு வந்து கூட 2 யூஸ் பண்ணுறேன். நல்லா தான் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு கண்ணாடி விலையில். இது வந்து யார், எங்கள் ரிலேட்டிவில் ஒருத்தவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. அவங்களுக்கு வளகாப்பு பண்ணும் பொழுது கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ நம்ம எடுத்து வைக்கும் பொழுது போட்டு பார்க்குறதோட சரி, அதுக்கப்புறமேட்டுக்கு போடுறது கிடையாது. இதுவும் வந்து அவங்க கிஃப்ட் பண்ணியிருந்தது தான். அப்புறம் இந்த பாக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இது எங்கள் பாப்பாவோடையது. இதுவும் எங்கள் பாப்பாவது. இந்த விலையில் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, மகாராஷ்டிரா பேங்கிள்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி எங்கள் ஏரியாவில் வந்து ஒரு வண்டியில் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ வந்து அப்போ வந்து வாங்கினது. இது என்னுடைய கல்யாண விலையில். இதில் நிறைய விலையில் இருந்தது. எல்லாம் உடஞ்சி போயிட்டு அப்புறம் பத்திரமா இது மட்டும்தான் எடுத்து வந்து வச்சுருக்கேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் நான் இந்த த்ரெட் பேங்கிள்ஸ்லாம் வந்து செய்துக்கிட்டு இருந்தேன். அதில் வந்து நிறையா செஞ்சேன். அது கொஞ்சம் சேல் கூட பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நிறையா வந்து எங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் வந்து கொடுத்துட்டேன். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது மட்டும் அந்த க்ரீனு பிங்க் அது மட்டும் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இது பிளெண்டராக கரெக்டாக தான் சொல்கிறதுனால எனக்கு தெரியல, இந்த மேக்கப் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களே அதுவும் வந்து எடுத்து பத்திரமா வந்து வச்சாச்சு. இதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா எல்லாரோட கல்யாணத்துலேயுமே வந்து யூஸ் பண்ணியிருப்போம். குஞ்சம் வைக்கிறதுன்னு வந்து சொல்கிறது. என் கல்யாணத்துக்கு எனக்கு வச்ச குஞ்சம் அதை பத்திரமா வந்து எடுத்து வச்சுருக்கு. அப்புறம் இது வந்து எங்கள் பாப்பாவோட ஒட்டியானம். அவங்க யூஸ் பண்ணுறதில்ல, எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல, ஆனால் பத்திரமா வந்து இருக்குது. அப்புறம் சௌரி முடியெல்லாம் வேறு வச்சாங்க. இதெல்லாம் வந்து சரி, எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, ஒரு பொக்கிஷம் மாதிரி பத்திரமா வச்சுருக்கேன். பார்க்கும் பொழுதெல்லாம் வந்து எனக்கு கல்யாண ஞாபகம் வந்துடும். ஏன்னா வந்து அப்போ ஒரு மறக்க முடியாத இன்சிடெண்ட் வந்து நடந்துச்சு. அதை நான் வந்து இன்னொரு நாளைக்கு வந்து சொல்கிறேன். நல்லா உள்ளே எடுத்து வச்சதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ இந்த ஒரு ட்ரே பாக்ஸில் வந்து என்ன வைக்கிறேன் அப்படின்னா மேக்கப் ஐட்டம்ஸ் ஃபுல்லாக வந்து வச்சுருக்கேன். எல்லா ஐட்டமுமே இருக்குது. என்ன இல்லை உங்ககிட்ட எல்லாமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐலைனர் பென்னு, இது ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம நார்மலாக வந்து அந்த பாட்டிலில் போடுறதுக்கும் இதுக்கும் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக போடலான்னு வச்சுக்கோங்களேன், நல்லாயிருக்கு. அது வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 6 ஸ்டிக் வந்து வாங்கியிருந்தேன். அதில் வந்து 3 ஸ்டிக் வந்து காலி ஆயிடுச்சு. இன்னும் 3 வந்து இருக்குது. அப்புறம் ஐலேஷஸ்லாம் வந்து எதுக்கு இருக்குதுன்னு தெரில, இருக்குது. அப்புறம் இது பார்த்திங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் வந்து எல்லாமே இருக்குது. கன்சீலரு, அப்புறம் இந்த கான்டோரு, இந்த கரெக்டர் எல்லாமே வந்து இதில் இருக்குது. இது மேக்கப் பண்ணுறீங்க அப்படின்னா இது ரொம்ப வந்து யூஸ் ஆகும். இது வந்து ஒரு ஐ ஷேடோ பேலெட்டு. இது வந்து லைட்டாக வந்து சிம்மரிங்காக இருக்கும். நல்லா லைட்டாக வந்து ஜிகுன்னு இருக்கும். ஆனால் வந்து தெரியாது, ரொம்ப லைட்டாக இருக்கும். நல்லாயிருக்கும் ரொம்ப. நான் சின்ன வயசில் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது எங்கள் பாப்பாவுக்கு வாங்கினது. அது வந்து பத்திரமா எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐப்ரோ பேலெட்டு. இதில் ஃபஸ்ட்டு இருக்க இந்த 3 வேக்ஸ் வந்து இருக்குது. எதுக்கு இருக்குதுன்னு எனக்குமே வந்து தெரியல. நான் அதை யூஸ் பண்ணதே இல்லை. இந்த 3மே வந்து பவுடர் ஃபார்மில் இருக்கும். இதில் நான் வந்து ப்ரௌனு, கொஞ்சம் டார்க் ப்ரௌன் இது மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுவேன். பிளாக் வந்து எங்கள் பாப்பாவுக்கு வந்து யூஸ் பண்ணுவேன். இது கூட வந்து ஒரு ப்ரஷ்ஷும் வந்து கொடுத்துருக்காங்க. என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பேலெட்டுன்னு வந்து சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்மர். இது வந்து இந்த ப்ளஷ்ஷுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஹைலைட்டருக்கு யூஸ் பண்ணுறாங்களா எதுக்குன்னு தெரில. பட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இது வீடியோவில் பார்க்காததுக்கு உங்களுக்கு நல்லா தெரியுதான்னு தெரில, பட் நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஜஸ்ட் 100 தான். இதில் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து நான் ஈரோட்டில் இருந்து வரும்பொழுது வாங்கினது. அப்புறம் இதில் வந்து கொஞ்சம் பின்ஸு, அதே மாதிரி நம்ம எடுத்து வச்ச மாய்ஸ்சரைசரு அதெல்லாம் வந்து வச்சுருக்கேன். இதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா காஜல் வந்து இருக்குது. இது வந்து ஜெல் காஜல்னு வந்து சொல்லுவாங்க. இது பிளாக் கலரும் ப்ரௌன் கலர் ரெண்டு கலருமே இருக்கும். இது ரொம்ப லைட்டாக இருக்கும் நம்ம போட்டோம்னாலுமே. ஆனால் இது வாட்டர் ப்ரூஃபில் வந்து கிடையாது. நமக்கு வந்து நல்லா யூஸ் ஆகும். நம்ம இப்போ ஒழு பண்ணுறோம் அப்படின்னோம்னா தண்ணி பட்டால் வந்து ரிமூவ் ஆயிரும். இப்போ
இப்போ வேணால் ஆசையாக இருக்குன்னா வந்து போட்டுக்கலாம். இது கூடவே வந்து ரொம்ப குட்டியோண்டு ஒரு ப்ரஷ் வந்து கொடுத்துருந்தாங்க, அதையும் வந்து எடுத்து வச்சாச்சு. இந்த லூஸ் பவுடரும் வந்து ஆல்மோஸ்ட் காலியாகிற ஸ்டேஜ். அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த மேட் லிப்ஸ்டிக்லாம் வந்து இருக்குது, செம்ம மேட்டாக இருக்குங்க. லைட்டாக போட்டாலே நல்லா டார்க்காக வந்து இருக்கும். இது ரெண்டுமே வந்து சும்மா ஃபஸ்ட் கட்டின குட்டி பாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து லைட்டாக இருக்கும், டார்க்காக இருக்காது. அது வந்து என் பையனுக்கு எப்போயாவது வந்து யூஸ் பண்ணுறது. இப்போ நான் காட்டுற இந்த சுருமா பார்த்திங்க அப்படின்னா செம்ம சூப்பராக இருக்கும், நல்லா டார்க்காக இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரேட். நான் வந்து மதசாலை ஈரோட்டில் ஒரு பக்கம் வந்து ஓதிக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து இது யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். அதுக்கப்புறமேட்டுக்கு நான் வந்து கேட்ட பக்கம்லாம் எனக்கு இது கிடைக்கவே இல்லை. நாகூரில் கூட போய் கேட்டேன், வந்து கிடைக்கல. பட் ஈரோட்லேயே வந்து இது கிடச்சிருச்சு. இது எவ்வளோ டார்க்காக இருக்கோ அந்தளவுக்கு ஈஸியாக வந்து ரிமூவும் ஆகிடும். இப்போ நம்ம ஒழு பண்ணுறோம் அப்படின்னோம்னா டக்குன்னு அந்த தண்ணியில் நம்ம ஒழு பண்ணும் பொழுது அது வந்து போயிடும். அது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லு. இது கூடவே வந்து ஒரு குட்டி லிப் பாமும் வந்து வச்சுருக்கேன். அப்புறம் இது பார்த்திங்க அப்படின்னா எதுக்கு தான் இத்தனை லிப்ஸ்டிக் வச்சுருக்கேன்னு தெரியல, அத்தனை லிப்ஸ்டிக் இருக்குது. ஆனால் லிப்ஸ்டிக் எதுவுமே யூஸ் பண்ணுறதே இல்லை. இது வந்து நல்லா என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் ஷேடில் வந்து இருக்கும். இது வந்து பிங்க்கு. இதுக்கு அடுத்து கட்டுறது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு ஆஃபரில் வந்து மீஷோலையோ ஷாப்ஷீலையோ எதுலையோ ஒன்று வாங்கினேன், எனக்கு ஞாபகம் இல்லை. இது வந்து மொத்தமாக வந்து 6 பீசஸ் வந்து வரும். 3 பீஸ் வந்து நான் ஊரில் எங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன். அதில் 3 வந்து இருந்துச்சு, ஒன்று வந்து ஆல்மோஸ்ட் காலி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப ரொம்ப லைட்டாக இருக்கும், ரொம்ப ஒரு பேபி பிங்க் கலரில். பட் வந்து நான் லைட்டாக போட்ட மாதிரி இருக்கும். எனக்கு வந்து லிப்ஸ்டிக்லாம் நான் வந்து போட மாட்டேன் அப்படிங்கிறவங்க வந்து இது கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன், ஏன்னா ரொம்ப லைட்டாக இருக்கும். இது வந்து என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு லிப்ஸ்டிக்கு, லிக்விட் லிப்ஸ்டிக்கு. இது வந்து கோயில் கடையிலலாம் நான் நிறையா பார்த்துருக்கேன். ஸோ வந்து இதுவும் வந்து ஒரு கோயில் கடையில் வாங்கினது தான். நான் சொன்னேன் இல்லையா, மாரியம்மன் கோயிலுன்னு சொல்லிட்டு, அங்கே வந்து வாங்கினது தான். 30 ருப்பீஸ் தான். போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா நல்லா டார்க்காக வந்து தெரியும், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் எங்கள் அண்ணா ஊர்லேருந்து கொண்டு வந்த ஸ்ப்ரே பாட்டில் தீந்துடக்கூடாதுன்னு பத்திரமா எடுத்து வச்சுருக்கேன். இனி நான் தீரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈரோட்டில் வாங்கின ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வந்து இருக்குது. இது எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. அவ்வளோதான், இவ்வளோ திங்ஸ் வந்து வச்சுருக்கேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு தெரியல. பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.